நிறைய பேருக்கு உப்புமானாவே பிடிக்காது. ஆனா பண்ற விதத்துல பண்ணா பிடிக்காதவங்க கூட கண்டிப்பா சாப்பிடுவாங்க. ஆனா சில பேருக்கு ரொம்பவே உப்புமா பிடிக்கும். அந்த மாரி கேட்டகரியில நானும் ஃபர்ஸ்ட்டு. எனக்கு வந்து மழை பெய்யறப்ப கூட என்ன சாப்பிடணும்னா, கண்டிப்பா சுட சுட உப்புமா சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். அந்த ஃபீலே தனி தான். ஃபர்ஸ்ட்டு வந்து கடாயில நான் டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதிலேயே கொஞ்சமா கடுகு, கடலைப்பருப்பு, பொடி பொடியா நறுக்குன வெங்காயம் ஒரு 2, கொஞ்சமா திருவுன இஞ்சி, அதிலேயே கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதில் நல்லா பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணி இருக்கிறது 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். போட்டுட்டு அதில் வந்து காய்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸு, கேரட், அப்புறமா கேப்சிகம் போட்டிருக்கேன். நீங்கள் பட்டாணி வேணும்னாலும் போட்டு சேர்த்துக்கலாம். போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம். 2 நிமிஷம் வதங்கின உடனே அதிலே வந்து உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா பழுத்த தக்காளி வந்து 2 தக்காளி வந்து கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதிலே வந்து 1 கிளாஸ் ரவை வந்து நான் போட்டு அதிலே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா 5 நிமிஷம் அந்த எண்ணெய் காய்ங்க கூடவே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டதும் அதில் வந்து 1 கிளாஸ் ரவை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி, இதுதான் வந்து அளவு. எந்த இதில் வந்து நீங்கள் வைக்கிறீங்களோ 1 கிளாஸில் இப்போ ரவை போடுறீங்கன்னா அதே கிளாஸில் 3 அளவு வந்து தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி வந்து ஊற்றணும். பச்சை தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. 3 அளவு வந்து வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதில் நல்லா துருவின தேங்காய் போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு மூடி வச்சுட்டா சூப்பரான உப்புமா ரெடி. உங்கள் வீட்டில் சாப்பிடாதவங்க கூட கண்டிப்பாக இது எப்படிமா பண்ணேன் அப்படின்னு கேட்டு மறுபடியும் பண்ண சொல்லுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த உப்புமா. இது வந்து கரண்டியில் இப்படி எடுத்தால் கீழே போட்டால் வந்து கரண்டியில் ஒட்டாமல் வந்து கீழே விடணும். அதெல்லாம் வந்து உண்மையான உப்புமாவோட பதம். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.